கர்டர் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த கர்டரு சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த பாட்டம் வந்து சொஃபிட் பிளேட் இருக்குல்ல, பாட்டம் சொஃபிட் பிளேட்டு, அது வந்து நம்ம சைடு எல்லா அந்த பேரிங் டாப்புக்கும் அந்த சொஃபிட் பிளேட்டுக்கும் செக் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேரிங் வைக்கும் போதே நம்ம வந்து லெவல் செக் பண்ணியிருப்போம், அந்த ப்ளம்ப் அப் ஸ்பிரிட் லெவலு. அதுக்குள்ளே வச்சுட்ட பிறகு இந்த கர்டர் இருக்குல்ல, கர்டருடைய ஸ்பிரிட் லெவலும் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்பிரிட் லெவல் இருக்குங்களா, அதை வச்சு நம்ம இந்த சைடில் செக் பண்ணணும். தென் எல்லாம் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு, தென் இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கேபிள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் மேக் பண்ணும் போதே ஒரு ராடை வச்சு அந்த கேபிள் வந்து டைப் பண்ணிக்கணும், ஏன்னா ரொட்டேட் ஆகாமல் இருக்குது. அதே போல் வந்து சென்டரில் ஒரு வெல்டர் விட்டு மேலே வந்து அதே போல் வெல்ட் அடிச்சுக்கணும், ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது லோடு கொடுக்கும் போது அது வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்க அந்த கனெக்டிவிட்டிக்காக. ஓகே, இது எல்லாமே கிராஸ் பீம் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கு, கிராஸ் பீம் டைப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபினிஷிங் பண்ண ஸ்லாப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்து ஃபினிஷிங் பண்ண ஸ்லாபு ப்ளைவுட் ஆல்ரெடி இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரிங்க்கு அங்கே சொஃபிட் பிளேட்டுன்றது இங்கே கீழே ஒரு ஸ்டீல் இருக்குங்களா, இந்த கர்டருக்கு பாட்டம் அது எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் இந்த சென்டர் எல்லாமே இதில் மார்க் பண்ணியிருக்கு, அந்த பேரிங்குடைய சென்டரு எல்லாமே செக் பண்ணும்போது ஈவனாக வரணும். இன்கேஸ் இது ஸ்லோப் இப்போ கர்டருடைய லென்த் வந்து 40 மீட்டர் இருக்குன்னா, இது ஸ்லோப் லென்த் வந்து பார்க்கும்போது ஒரு 2 சென்டி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கர்டரை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு மூவ் பண்ணும் போது கர்டருடைய எட்ஜில் இங்கே செக் பண்ணும்போது எவ்வளோ வரணும், ஒரு 5 சென்டி வரணுமா, இல்லை 10 சென்டி வரணுமா, அந்த மாதிரி செக் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு மூவ் பண்ணி அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக க்ரெயின் ஆப்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிடணும். இந்த ஸ்லாப் ஷட்டரிங் எல்லாமே கட்டிட்டு அதோடைய நெயில் ரிமூவ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த ஒர்க் இப்போ போயிட்டு இருக்குது.